ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வி கஜேந்திரன் டைரக்ஷன்ல விதார்த், அருள்தாஸ், ரக்ஷனா, லொலுசபா மாறன், சரவண சுப்பையன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியே வந்த படம் தான் மருதம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மருதம் இந்த படத்தினோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஒரு வயசானவர் போய் தன் மேல பெட்ரோல் ஊத்திட்டு கொளுத்திக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது அப்படியே வச்சுட்டு அடுத்ததா அந்த கதைக்குள்ள நகர்றாங்க. அந்த கதையில ஒரு அழகான குடும்பம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா விதார்த்து அண்ட் ரக்ஷனா, அந்த குழந்தை. அவங்க 3 பேர் தான் ஒரு அதாவது கணவன் மனைவி ஒரு குழந்தை அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன நிலம் இருக்கு. அந்த நிலத்துல விவசாயம் பார்த்து பொழைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பையனை கொண்டு போய் ஒரு மாடர்ன் ஸ்கூல்ல, பெரிய ஸ்கூல்ல சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஊர்லயே பெரிய ஒரு ஒரு காய்கறி வியாபார தொழிலதிபரான அருள்தாஸ் கிட்ட போய் பணம் வாங்குறாரு விதார்த்து. 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி போய் தன்னுடைய மகனை பெரிய ஒரு ஸ்கூல்ல உடனே சேர்த்துறாரு, இங்கிலீஷ் மீடியத்துல. சேர்த்துன உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட நிலம் ஏற்கனவே உங்க அப்பா இறந்து போனவர். அவரு உங்க அப்பா ஏற்கனவே எங்களோட டிராக்டர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கடன் வாங்கினாரு. அந்த கடன் அவர் 6 டியூ கட்டிட்டு மீதி கட்டவே முடியாம செத்து போயிட்டாரு. அதனால இந்த நிலத்தை ஜப்தி பண்ணிட்டோம், ஏழை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லு போட்டுடுறாங்க. அதாவது இது போட்டுறாங்க, கல்லு நட்டுறாங்க. நட்டுறோன்னே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது எதிர்த்து கோர்ட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த கதைக்கு கரெக்டான தேர்வு யாருன்னு பாத்தீங்கன்னா விதார்த் தான். விதார்த் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆக்டர். அவரை பத்தி உங்களுக்கு மைனா படத்துல இருந்தே நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். அவருக்கு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரும். ஒரு அப்பாவியான முகத்தை வச்சு பேசுறது. குறிப்பா நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கீழே இறங்கி நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு ஹீரோ. அவரு நல்ல ஒரு தகப்பன் கேரக்டர், ஒரு தங்கச்சி கேர் பண்ற கேரக்டர், அது ஒரு தாயை கேர் பண்ற, மனைவிய கேர் பண்ற கேரக்டர், இன்னொன்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ல அவர் பின்னி பெடல் எடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் தான் விதார்த்து. அது போல அந்த படத்தில் நடிச்சுக்கிற அந்த ஹீரோயினி அவங்களும் ஓரளவுக்கு நல்லா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே பரவாயில்ல, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல. ரெண்டாவது லொலுசபா மாறன் அந்த படத்தை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் மனைவி கிட்ட அவர் கோச்சிக்கிட்டு சண்டை போடுற இடமாகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா லோன்ல பேங்க்ல போய் லோன் கேட்கிற இடமாகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கை விரக்தியாவே ஒரு தவறான முடிவுக்கு போற சீன் ஆகட்டும் சொல்லிட்டு இந்த படத்துல லொலுசபா மாறனுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கிரியேட் கொடுத்துக்கிறாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்சி அமைப்பில் அவருக்கு. அது போல இந்த படத்துல அருள்தாஸ் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரோல் தான். அவர் ஒரு ஃபைனான்ஸ் பண்ற ஒரு பணக்காரரு. அவர் விதார்த்துக்கு பணம் கொடுத்துட்டு அவர் மிரட்டுற சீன் ஆகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்காக பரிதாபப்படுற சீன் ஆகட்டும் சொல்லிட்டு ஒரு 2-3 சீன்ல தான் வராரு. வந்தாலும் கூட அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது கரெக்டா செஞ்சிருக்காரு. சரிப்பா, இந்த படத்துல எல்லாமே பாசிட்டிவா சொல்றியே, நெகட்டிவ் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. இந்த படத்துல நெகட்டிவ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுலோவா நகர்ற காட்சிகள், நாடகத்தன்மையா அமைஞ்சிருக்கிற சில காட்சிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சில காட்சிகள் சொல்லிட்டு இந்த படத்துல லேகா, படமே சின்ன படம் தான், ஆனா லேகா வரக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நம்ப முடியாத சீன்கள் ஒரு சில சீன்கள் இருக்கு. கோர்ட்ல எல்லாம் எடுத்த உடனே அந்த மாதிரி நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பதட்டத்துல அவர் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. ஆனா இவர் ஒன்னும் தெரியாத விவசாயி தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்துல முரண் இருந்தாலும் இந்த படத்துல நடிச்சுக்கிற நடிப்புல எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம நிலம் வச்சிருக்கிறோமா, அது நிலத்துல ஏற்கனவே யாராச்சும் கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேங்கு கிட்ட உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அறிவுறுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க பேங்க் ஸ்கேமிங் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துல சொல்ல வராங்க. அதனால இது ஒன்றும் நடக்கக்கூடாத காரியம் இல்லை. இது ஆல்ரெடி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இதை இவங்க வெளிச்சத்தை காட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த படத்தை உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு டைம் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் பார்க்கக்கூடிய படம். இந்த படத்துல ஒரு விரசமான காட்சியோ, ஒரு மோசமான காட்சியோ, ஒரு கவர்ச்சியோ, கிளாமரோ எதுவும் கிடையாது. ஒரு பிளாட்டான ஒரு குடும்பம். அந்த குடும்பம் ஒரு பேங்க் மூலியமா ஒரு மோசடியில் ஈடுபடுறாங்க. அந்த மோசடியிலிருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட கதை. ஸோ ஓகே, இந்த
படத்தோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.